பீகார்ல நடக்கிற எலெக்ஷனை பத்தி தமிழ்நாட்டுடைய எமிரேஷன் ஃபார்ம்ல ஏன் பதிவு வரணும்? 13வது பாயிண்ட்ல ஏன் எலெக்ஷன் கமிஷன் அதை அறிவிச்சிருக்கு? இதுக்கு ஒரு பதில் சொல்ல முடியுமா? அப்ப வட இந்திய வாக்காளர்களை கொண்டு வருவதுதான் இவரோட தலையாய நோக்கமா இருக்கு. வட இந்திய வாக்காளர்கள் இங்க வருவது தமிழக மக்களுக்கு சரியா? திருப்பூர்ல என்ன கொடுமைகள் நடந்திருக்கு பார்த்துட்டு தான் இருக்கீங்க. வட இந்தியர்களால் நடக்கக்கூடிய பிரச்சனை காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியுதா? தமிழக காவல்துறைக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்கு தெரியுமா? தமிழக காவல்துறை அதிகாரிகளை அடிச்சிருக்காங்க வட இந்தியர்கள். என்ன பண்ண முடியுது உங்களால? 1 கோடி வட இந்தியர்கள் இங்க வந்து குடியாகி விட்டார்கள், வாக்குரிமை பெற்று விட்டார்கள் என்றால் அவர்கள் 1 கோடி பேர் ஒன்னா நிற்பான். ஆனா தமிழர்கள் இங்க சாதியாக நிற்போம், மதமாக நிற்போம், கருத்தியலாக நிற்போம், திராவிடமா ஒருத்தன் தமிழம்மா ஏதோ பிரிஞ்சு நிற்போம். ஆனா அவர்கள் அத்தனை பேரும் வடவர்களாக ஒன்றாக நிற்பார்கள். எங்க போய் நிக்க? நமக்கு முழுமையா அழிஞ்சிரும். அதனால ஒத்துழையாமை காந்தி எடுத்து கையில் எடுத்து அதே ஒத்துழையாமையை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கையில் எடுக்க வேண்டும். இந்த எதேச்சி அதிகார போக்கு பிஜேபி ரொம்ப வேகமா நடைமுறைப்படுத்திட்டு இருக்கு. அதுக்கு எதிராக தனி மனிதனாக யாராலும் என்னால முடியாது, உங்கள் ஒவ்வொருத்தரும் தனியாக முடியாது. ஆனால் நாம் அனைவரும் ஒன்றாக ஒருமித்த குரல் முடியாது அப்படின்னா முடியாதுதான். நோ மீன்ஸ் நோ இப்படிங்கிற ஒரு இடத்துல நில்லுங்க. இரண்டாவது, மக்களாட்சியுடைய உண்மையான தன்மையை நிலைநாட்ட வேண்டும் என்றால் இவிஎம் மிஷின்களை தவிர்த்து பழைய வாக்குச்சீட்டு முறைகளை நாம் கொண்டு வர வேண்டும். இவிஎம் மிஷினுக்கு நீங்க 1000 சப்பக்கட்டு கட்டினாலும் அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் என்பது ஒரு புரோகிராமின் அடிப்படையில் மட்டுமே இயங்கக்கூடிய தன்மை கொண்டது. அந்த புரோகிராமை உங்களாலையும் என்னாலையும் கண்ணால பார்க்க முடியாது. அந்த புரோகிராமுடைய உள்ளடி வேலைகள் பலவை செய்ய முடியும். அந்த புரோகிராம் பதிவு செய்யும் போது கரெக்டா காமிச்சிட்டு டிஸ்பிளேல வேற மாத்தி காட்டணும்னு உள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் சாத்தியப்படும். ஒரு 500 டெஸ்டிங்க்கு கரெக்டா ரிப்போர்ட்டை காட்டுன்னு சொல்லிட்டு அடுத்த 500 டெஸ்டிங்க்கு மேல ரிப்போர்ட்டை மாத்த முடியும். இது எல்லா புரோகிராம் பண்ண அத்தனை நபர்கள் தெரியும். தமிழகத்தில் இல்லாத ஐடி ஊழியர்கள் கிடையாது, புரோகிராமர்ஸ் கிடையாது. உங்க அத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும். ஆனா பயப்படுறீங்க. தேர்தல் ஆணையம் இவிஎம்ஐ புறந்தள்ள வேண்டும். தமிழக மக்கள் இவிஎம்க்கு எதிராக நிற்க வேண்டும். உங்களுடைய ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்றால் வாக்குச்சீட்டு நீங்க சொல்லுவீங்க. வாக்குச்சீட்டு இதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனையானனால தான் இவிஎம் கொண்டு வந்தாங்க. அது பொட்டியவே மாத்திட்டாங்க. அன்னைக்கு பொட்டியை மாத்துறாங்க. ஏன்னா அன்னைக்கு சிசிடிவி இல்ல நமக்கு. இன்னைக்கு சிசிடிவி லைவ் ஃபுட்டேஜ்ல போட முடியும். 24/7 லைவ் நாங்க காட்ட முடியும். மக்கள்கிட்ட காமிச்சிட்டு போயிருங்க. லைவ் கொண்டு போட்டுருங்க. வாக்கு போட லைவ் கொண்டு போடுங்க. லைவ் கொண்டு போட்டா மக்களுடைய உளவியல் மாறும். சரி, ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அந்த லைவ் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பண்ணல. இப்ப இந்த தேர்தல் ஆணையம் சொல்லுது 1000 முறைகேடுகள் நடக்குது தேர்தல் ஆணையத்துக்குள்ள. தேர்தல்ல நிறைய ஏமாற்று வேலைகளை திமுக செய்கிறது, ஆளுங்கட்சிகள் செய்கிறது, பாஜகவுக்கு எதிராக மாபெரும் சதி நடக்கிறது, அமெரிக்கா உளவுத்துறை செய்கிறது, எல்லாம் சொல்றீங்க. இதே தேர்தல் ஆணையம் இதே பாஜக அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜஸ், அதாவது தேர்தல் நடக்கக்கூடிய இடத்துடைய பூத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எந்த அமைப்புக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு.